ஓகே கண்ணு, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 5.2 5.2ல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்க்ளினேஷன் ஆஃப் எ லைன். இன்க்ளினேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா தீட்டான்னு அர்த்தம், ஆங்கிள் அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேங்களா, அதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் கண்ணு. அதை வச்சுட்டு ஸ்லோப் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 2 லைனுக்கு ஸ்லோப் வந்து பேரலாக இருந்தால் என்ன கண்டிஷன், பர்பண்டிகுலராக இருந்தால் என்ன கண்டிஷன் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தோன்னா அதாவது இங்கே எழுதியிருக்கிறது நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. அதாவது இன்க்ளினேஷன் ஆஃப் எ லைன் ஆர் தி ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் ஆஃப் எ லைன் is the angle which a straight line makes the positive direction of x-axis measured in the counterclockwise direction to the part of the line above the x-axis. The inclination of the line is usually denoted by theta. அதாவது கண்ணே, இப்படி ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இருக்கிறப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் எடுக்கிறோம்ல கண்ணு, இந்த லைன் வந்து பார்த்தோன்னா எக்ஸ் ஆக்சிஸோட என்ன ஆங்கிளை மேக் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம வந்து ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, அந்த ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷனை நம்ம வந்து பார்த்தோன்னா பாசிட்டிவ் டைரக்ஷன், அதாவது இந்த சைடு தான் எடுப்போம். இது மாதிரி கவுண்டர் கிளாக் வைஸ்னால் நான் நேற்று தான் சொன்னேன், கவுண்டர் கிளாக் வைஸ்னால் இந்த டைரக்ஷன் இப்படி போகிறது தான் நம்ம ஆங்கிள் எடுத்துக்கோம் கண்ணு. அதுலேயும் நமக்கு வந்து பாசிட்டிவ் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த இடத்துல நம்ம வந்து தீட்டா அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, எக்ஸ் ஆக்சிஸோட அந்த லைன் வந்து என்ன ஆங்கிளை மேக் பண்ணுது, அதான் ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன். ஓகேங்களா, இந்த இன்க்ளினேஷன் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் எவரி லைன் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ் இஸ் 0. அதாவது இப்போ நம்ம ஒரு லைன் இருக்குது கண்ணு, எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக நான் ஒரு லைன் ட்ரா பண்ணுறப்போ எந்த லைன் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு நீங்கள் பேரலாக ட்ரா பண்ணாலும் உங்களுக்கு ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 0 டிகிரி தான் கிடைக்கும். ஏன்னா இந்த லைனும் நமக்கு எங்கேயுமே இன்டர்செக்ட் பண்ணலையவா, இன்டர்செக்ட் பண்ணல அப்படிங்கிறப்போ நமக்கு ஆங்கிளே ஃபார்ம் ஆகாது. லைன் இப்படி இன்டர்செக்ட் பண்ணால் தான் ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். ஸோ 2 லைனும் பேரலாக இருக்கிறப்போ நமக்கு ஆங்கிள் ஃபார்ம் ஆகாது. ஸோ அந்த இடத்துல நமக்கு தீட்டாங்கிறது 0 டிகிரி அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. த இன்க்ளினேஷன் ஆஃப் ஒய் ஆக்சிஸ் அண்ட் எவரி லைன் பேரலல் டு ஒய் ஆக்சிஸ். அப்போ வந்து நமக்கு இப்படி தான் இருக்குது கண்ணு, ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக லைன் பார்க்குறோம். அப்போ ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கிறப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எந்த லைன் ட்ரா பண்ணுறோமோ அது எக்ஸ் ஆக்சிஸோட என்ன ஆங்கிளை மேக் பண்ணுது அப்படின்னு தான் பார்க்கணும். இங்கே எக்ஸ் ஆக்சிஸோட ஆங்கிளே மேக் பண்ணல எந்த இடத்துலையும். ஸோ நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸோட இந்த ஒய் ஆக்சிஸ்க்கு பேரல் லைன் ட்ரா பண்ணிங்கன்னா, எந்த இடத்துல பேரல் லைன் ட்ரா பண்ணிங்கனாலும் உங்களுக்கு 90 டிகிரி ஆங்கிள் வந்து ஃபார்ம் ஆகும். அதை தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா கண்ணு, நெக்ஸ்ட் பாருங்கள், ஸ்லோப் ஆஃப் எ ஸ்ட்ரெயிட் லைன். அதாவது வந்து ஸ்லோப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உங்களுக்கு 2 ஃபார்முலாஸ் இருக்குது, 3 ஃபார்முலாஸ் கூட இருக்குன்னு சொல்லா கண்ணு. அது வந்து 5.4ல் ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க கண்ணு. அதாவது ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் இஸ் கிவன், அதாவது தீட்டா கிவனில் கொடுத்துட்டு நமக்கு இது ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா ஃபார்முலா என்னென்னா எம்ஸ் ஈக்குவல் டு டான் தீட்டா. நம்ம ஸ்லோப்புன்னு சொல்லாக்கன்னா ஆர் கிரேடியன்ட் அப்படின்னு சொன்னாலும் ஒன்று தான் கண்ணு, ஸ்லோப் அப்படின்னு சொன்னாலும் ஒன்று தான், கிரேடியன்ட் அப்படின்னு சொன்னாலும் ஒன்று தான் கண்ணு. ஓகேவா, அப்போது ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் இஸ் கிவன். ஸோ த ஸ்லோப் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னா எம்ஸ் ஈக்குவல் டு டான் தீட்டாக்குன்னு தீட்டாவோட வேல்யூ 0 to 180 வரைக்கும் எடுத்துக்குவோம். இதில் 90 டிகிரி வந்து நம்ம வந்து தீட்டாவுக்கு எடுத்துக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா இப்போ தீட்டாவுக்கு 90 டிகிரி அப்ளை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, டான் 90யோட வேல்யூ என்னென்னா இன்ஃபினிட்டி, டிஃபைன் பண்ண முடியாது. அப்படிங்கிறனால தான் தீட்டா நாட் ஈக்குவல் டு 90 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா கண்ணு, சரி கண்ணு. நெக்ஸ்ட் பாருங்கள், 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான 2 பாயிண்ட்ஸ் மீன்ஸ் x1 y1 x2 y2. அப்போ 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலானா எம்ஸ் ஈக்குவல் டு y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1. இந்த ஃபார்முலா நல்லா மெமரி பண்ணிக்கோங்க. அடுத்தது ஸ்லோப் ஆஃப் பேரலல் லைன்ஸ், அதாவது 2 லைன் பேரலாக இருக்கும் அப்படின்னா ஸ்லோப்புக்கு என்ன கண்டிஷன், அதாவது 2 லைன்ஸ் ஆர் பேரலல் அப்படின்னா ஸ்லோப் ஆர் ஈக்குவல். அதாவது 2 லைன் பேரலாக இருக்குன்னா இப்படி தான் இருக்கும். இப்படி இருக்கிறப்போ இந்த லைனோட ஸ்லோப்பு எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக இருக்குது. இப்போ இந்த லைன் வந்து ஃபர்ஸ்ட் லைனோட ஸ்லோப் வந்து நம்ம M1 வச்சுக்கிறோன்னு வச்சுக்கோங்க, செகண்ட் லைனோட ஸ்லோப் M2 வச்சுக்கிறோன்னு வச்சுக்கோங்க, 2 லைனோட ஸ்லோப் எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது தான் கண்டிஷன். ஓகேங்களா, ஸ்லோப்ஸ் ஆஃப் பர்பண்டிகுலர் லைன்ஸ். அப்போது 2 லைன் பர்பண்டிகுலராக இருக்குது அப்படின்னா இப்போ இந்த லைனோட ஸ்லோப் M1, இந்த லைனோட ஸ்லோப் M2, இது 2 பர்பண்டிகுலராக இருக்குல்ல வக்கண்ணு. அப்போ இது 2ஓட மல்டிப்ளிகேஷன், அதாவது ப்ராடக்ட் ஆஃப் ஸ்லோப் ஆஃப் த லைன் இஸ் -1. ஓகேங்களா, 2 லைன்ஸ் ஆர் பேரலல்னா M1 is equal to M2, 2 லைன்ஸ் ஆர் பர்பண்டிகுலர் அப்படின்னா M1 into M2 is equal to -1. ஓகேவா கண்ணு, இதுக்கப்புறம் நம்ம சம் போடுறோம். பாருக்கண்ணு, ஃபர்ஸ்ட் கொஷின் எக்ஸசைஸ் 5.2 வாட் இஸ் தி ஸ்லோப் ஆஃப் த லைன். அப்போ கொஷின் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஸ்லோப் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, அதில் கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, ஹூஸ் இன்க்ளினேஷன் வித் பாசிட்டிவ் டைரக்ஷன் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸில் பாசிட்டிவ் டைரக்ஷனில் இருந்து ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள் 90 டிகிரி, செகண்ட் ஒன் வந்து 0 டிகிரி. அப்போ கிவனில் கொடுத்துருக்கிறது தீட்டா, ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன்னா தீட்டா கொடுத்துட்டு நமக்கு ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு ஃபார்முலா தெரியணும், தீட்டா இஸ் கிவன். ஸோ அதாவது ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் இஸ் கிவன். அப்போ
அப்போ ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா? m = tan θ. அப்போ தீட்டாவோட வேல்யூ என்ன இருக்குது? 90 டிகிரி. அப்போ tan 90யோட வேல்யூ என்ன? இன்ஃபினிட்டி. அப்போ த ஸ்லோப் ஆஃப் த லைன் இஸ் வேர்டிங்கில் எழுதிக்கிறோம். இன்ஃபினிட்டியை தான் என்ன எழுதுறோம்னா நாட் டிஃபைன் அப்படின்னு எழுதியிருக்கோம். உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இதில் டேனோட வேல்யூஸ் எல்லாம் தெரியணுங்கிறதுக்காக தான் நான் இங்கே பாக்ஸ் போட்டு ரைட் பண்ணியிருக்கேன். ஓகேவா கண்ணு? நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷனில் θ = என்ன கொடுத்துருக்காங்க? 0 டிகிரி. அப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். tan θ பதிலாக 0 டிகிரி அப்ளை பண்ணுங்கள். tan 0வோட வேல்யூ 0. அப்போ த ஸ்லோப் ஆஃப் த லைன் இஸ் 0. ஓகேவா கண்ணு? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த இன்க்ளினேஷன் ஆஃப் எ லைன்? ஹூஸ் த ஸ்லோப்? அதாவது லாஸ்ட் கொஷினில் ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் கொடுத்துட்டு ஸ்லோப் என்னன்னு கேட்டிருந்தாங்க. இந்த கொஷினில் நமக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் என்னன்னு கேட்குறாங்க. கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்லோப் கொடுத்துருக்காங்க. ஸ்லோப் அப்படின்னாவே என்ன லெட்டரில் எடுத்துக்கோனாக்கன்னு எம். அப்போ எம் கொடுத்துருக்காங்க. அப்போ இன்க்ளினேஷன் என்ன அர்த்தம்? தீட்டா. அப்போ தீட்டா என்னன்னு கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகேவாக்கண்ணே? அப்போது கிவனில் m = 0, தீட்டா என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போது தீட்டா கேட்குறாங்க அப்படின்னாவே ஃபார்முலா என்ன? m = tan θ ஃபார்முலா எடுத்தால் தான் தீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். அப்போது m = என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0. நான் இது தீட்டா மாதிரி இருக்குன்னு 0. ஸோ 0 = tan θ. அப்போ 0ங்கிறது tan டேபிளில் எந்த வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்குது? 0ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 0 டிகிரிக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ tan 0 டிகிரி = tan θ. இப்போ ரெண்டு பக்கமும் tan கேன்சல் ஆச்சு அப்படின்னா θ = நமக்கு என்னென்னா 0 டிகிரின்னு. ஸோ த இன்க்ளினேஷன் ஆஃப் எ லைன் இஸ் 0 டிகிரி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாருங்கள், ஸ்லோப் வந்து 1 கொடுத்துருக்காங்க. ஸோ m = 1. அப்போ தீட்டா என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஃபார்முலா m = tan θ. எம்மோட வேல்யூ 1. ஸோ tan θ. அப்போ tan டேபிளில் 1ங்கிற வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? 45 டிகிரிக்கு. அப்போ tan 45 = tan θ. ஸோ θ = நமக்கு என்ன கண்ணு? 45 டிகிரி. ஸோ த இன்க்ளினேஷன் ஆஃப் எ லைன் இஸ் 45 டிகிரி. ஓகேவா கண்ணு? இதில் எக்ஸாம்பிள் பாருங்கள். 5.8ம் ஹோம்ஒர்க்காக போட்டுருங்க. ஏன்னா இதே மாதிரி கொஸ்டின் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோப் கேட்டிருப்பாங்க, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அதை போட்டுக்கிறீங்களா? சரி கண்ணு. ஓகே பாருக்கண்ணு, தேர்டு கொஷின் பாருங்கள். ஃபைண்ட் தி ஸ்லோப் ஆஃப் எ லைன் ஜாயினிங் த பாயிண்ட்ஸ். இப்போ இதுலேயும் நமக்கு கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸ்லோப் தான் கேட்டிருக்காங்க. கிவனில் என்ன கண்ணு கொடுத்துருக்காங்க? பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 1 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா 5,√5. அனதர் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆரிஜின். ஆரிஜின்னா நமக்கு என்ன கண்ணு பாயிண்ட்? எக்ஸும் 0, ஒய்யும் 0. ஓகேவா? அப்போ 2 பாயிண்ட்ஸ் ஆர் கிவன். அப்போ 2 பாயிண்ட்ஸ் ஆர் கிவன் அப்படின்னா ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அப்போ 2 பாயிண்ட்ஸ் நம்ம ரைட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் x1, y1, செகண்ட் பாயிண்ட் x2, y2 கண்ணு. ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா m = y2 - y1 x2 - x1. ஓகேவா கண்ணு? அதில் y2ஓட வேல்யூ என்ன இருக்குது? 0. y1ஓட வேல்யூ அதாவது √5 ஃபார்முலா இருக்கக்கூடிய மைனஸ் போட்டாச்சு. டினாமினேட்டரில் x2ங்கிறது 0, x1ங்கிறது 5. ஓகேவா? இப்போ 0 - √5னா எனக்கு கிடைக்கும்? √5 - √5 கிடைக்குங்களா? 0 - 5 அப்படிங்கிறப்ப நமக்கு என்ன கிடைக்குன்னா -5 கிடைக்குன்னு. ரூட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்பரும் ஹோல் நம்பரும் ஒரே மாதிரி இருக்கா? அதாவது இதுவும் 5, இதுவும் 5. அப்போ இந்த 5 நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ளிட் பண்ணுறப்ப என்ன கிடைக்கும்? √5 × √5ன்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாங்களா? அப்போ ஒரு √5 கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? 1/√5. ஓகேவா கண்ணு? இப்போ செகண்ட் சப்டிவிஷனில் 2 பாயிண்ட்ஸ் பாருங்கள். sin θ, -cos θ. அனதர் ஒன் -sin θ, cos θ. ஓகே, 2 பாயிண்ட்ஸ் நமக்கு x1, y1, x2, y2. ஸோ ஃபார்முலா என்ன? m = 2 பாயிண்ட்ஸ் ஆர் கிவன் அப்படின்னா ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ண ஃபார்முலா y2 - y1 x2 - x1. ஸோ ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கனாக்கண்ணே y2 - y1 cos θ. ஃபார்முலா இருக்கக்கூடிய மைனஸ், இதுவும் மைனஸில் இருக்குல்ல, ப்ராக்கெட்டில் மைனஸ் போட்டேன். நீ டேரெக்டாகவே -(-) ப்ளஸ் போட்டாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் தப்பு இல்லாமல் போட்டுக்கோங்க. டினாமினேட்டரில் x2ஓட வேல்யூ என்ன இருக்குது? -sin θ. x1ஓட வேல்யூ என்ன? sin θ. ஸோ -(-) என்ன ஆயிரும்? ப்ளஸ் ஆயிரும். இப்போ cos θ + cos θ 2 cos θ கண்ணு. இது ரெண்டும் சேம் சைனா? ஸோ ஆட் பண்ணிங்கன்னா -2 sin θ. ஸோ 2 கேன்சல் ஆயிரும். நமக்கு ரிமைனிங் என்ன இருக்குன்னா -cos θ / sin θ. அப்போ ஃபார்முலா தெரியுமில்லவா? cos θ / sin θவுக்கு என்ன ஃபார்முலா? cot θ. ஸோ அதுதான் போட்டிருக்கேன். ஓகேவா? இதில் எக்ஸாம்பிள் 5.9 வந்து இதே ஃபார்மேஷனில் இருக்கும். ஹோம்ஒர்க்காக கிளாஸ் ஒர்க்கில் போட்டுருங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கணும். ஃபோர்த் ஒன். வாட் இஸ் தி ஸ்லோப் ஆஃப் த லைன் perpendicular டு த லைன் ஜாயினிங் A 5,1 அண்டு P? அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கண்ணே இந்த 2 பாயிண்ட்ஸுக்கும் ஸ்லோப் கேட்டிருக்காங்க. அதுவும் ஸ்லோப்புன்னு கேட்கல. அனதர் ஒன் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க? பர்பண்டிகுலர் ஸ்லோப் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? பர்பண்டிகுலர் டு த லைன் ஜாயினிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண ஸ்லோப்புக்கு பர்பண்டிகுலர் ஸ்லோப் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 1 பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. அதர் பாயிண்ட் Pன்னு கொடுத்துருக்காங்க. அந்த P இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் த செக்மெண்ட் ஜாயினிங். Pங்கிற பாயிண்ட் டேரெக்டாக கொடுக்கல கண்ணு. என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த 2 பாயிண்ட்ஸோட மிட் பாயிண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சரி கண்ணு. ஃபஸ்ட்டு கிவன் பாயிண்ட்ஸ் நமக்கு 2 பாயிண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 1 பாயிண்ட் வந்து A, அனதர் பாயிண்ட் Pன்னு கொடுத்துருக்காங்க. P இஸ் மிட் பாயிண்ட் ஆஃப் இந்த லைன் செக்மெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா
P என்னன்னு ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க போகிறேன். Pங்கிறது மிட் பாயிண்ட் அப்படிங்கிறனால மிட் பாயிண்ட் ஃபார்முலா நான் யூஸ் பண்ணிட்டேன். மிட் பாயிண்ட் ஃபார்முலா என்ன கண்ணு? x1 + x2/2 y1 + y2/2. ஓகேவா கண்ணு? இப்போ நமக்கு x1 y1ங்கிறது 4,2, x2 y2ங்கிறது -6,4. ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கேன் பாருக்கண்ணே. x1 + x2னா 4 - 6/2, y1 + y2 அப்படிங்கிறப்போ 2 + 4/2. ஓகேவா? அப்போ 4 - 6ங்கிறது என்ன கண்ணு கிடைக்கும்? -2, -2/2, 2 + 4 அப்படிங்கிறது 6, 6/2. அப்போ நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா 2/2 1ன்னு கிடைக்கும். 6/2ங்கிறது 3, அங்கே மைனஸ் இருக்கனால மைனஸ். ஸோ பிங்கிற பாயிண்ட் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோமாக்கண்ணே. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டு ஃபைண்ட் த ஸ்லோப் ஆஃப் கிவன் லைன். ஃபஸ்ட்டு கிவன் லைனுக்கு ஏக்கும் பிக்கும் ஃபஸ்ட்டு ஸ்லோப் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். அப்போ 2 பாயிண்ட்ஸ் ஆர் கிவன் ஆக்கண்ணே. அப்போ 2 பாயிண்ட்ஸ் ஆர் கிவன் அப்படின்னா ஸ்லோப் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? m = y2 - y1/x2 - x1. ஓகே கண்ணே. கிவன் பாயிண்ட் இது x1 y1, இது x2 y2. அப்ளை பண்ணுறப்போ 3 - 1 / -1 - 5. ஸோ சிம்பிளை பண்ணிங்க. 3 - 1 2, -1 - 5 என்ன கிடைக்குன்னா -6. ஓகேவா கண்ணே? இப்போ இதை டிவைட் பண்ணிங்கன்னா -1/3. இதை ஏன் நான் m1ன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா நமக்கு கிவனில் நம்ம லைனுக்கு கிவனில் இருக்கக்கூடிய இந்த லைனுக்கு பர்பண்டிகுலர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதனால ஃபஸ்ட்டு கிவன் லைன் இந்த லைனோட ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுனால இதை நான் m1ன்னு வச்சுக்கிட்டேன். அப்போ அடுத்தது ஸ்லோப் ஆஃப் த பர்பண்டிகுலர் லைன். நமக்கு பர்பண்டிகுலர் லைன் கேட்டிருக்காங்க. அப்போ அதாவது கிவன் லைன் இப்படி தான், இதான் கண்ணு ஏ, இதான் பி. இந்த லைனுக்கு பர்பண்டிகுலராக இருக்கக்கூடிய லைனோட ஸ்லோப் கேட்டிருக்காங்க. அப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த லைனோட ஸ்லோப் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து இப்போ இந்த லைன் கண்டுபிடிக்கிறது தான் ஸ்லோப் ஆஃப் பர்பண்டிகுலர் லைன் போட்டிருக்கேன். அப்போ பர்பண்டிகுலர் அப்படின்னாவே கண்டிஷன் என்ன? ரெண்டு லைனோட ஸ்லோப்பை மல்டிப்ளை பண்ணால் -1 ஆக்கணும். அப்போ m1 × m2 = -1. அப்போ நமக்கு m2 தான் வேணும். m1 தான் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ -1/3 × m2 = -1. அப்போ m2 மட்டும் வேணும்னா இந்த சைடு போகிறப்ப என்ன கிடைக்கும்? 3 / -1 கேன்சல் ஆச்சுன்னா 3. ஸோ ஸ்லோப் ஆஃப் த பர்பண்டிகுலர் லைன் இஸ் 3. நம்ம டேரெக்டாக கூட ஃபார்முலா இல்லாமல் ஈஸியாக எப்படி போடணுங்கிறத சொல்கிறேன் கண்ணு. இப்போ லைன் நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோன்னா இதோட பர்பண்டிகுலர் ஸ்லோப் போடுறப்போ ஒன்றும் இல்லை கண்ணு, நம்ம கண்டுபிடிச்சிக்கிற ஆன்சருக்கு ரெசிப்ரோக்கல் போடணும். சைன் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? மைனஸுங்கிறது என்னவா மாதிரினா ப்ளஸ். நம்ம டேரெக்டாக சொல்கிறதுனா 1 மார்க்கில் அப்படி சொல்லிக்கலாம். ஓகேவா? ஓகே கண்ணு. நெக்ஸ்ட்டு பாருங்கள். எக்ஸாம்பிள் 5.10. The line R passes through the points -2,2 and 5,8 and the line S passes through the point -8,7 and -2,0 is the line or perpendicular to S. அதாவது கண்ணு ஒரு லைன் வந்து ஆறுங்கிற லைன் இது கண்ணு. இது வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா எஸ்ங்கிற லைனுக்கு பர்பண்டிகுலராக இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ண போதும்? ஃபஸ்ட்டு ஆறுங்கிற லைனோட ஸ்லோப் கண்டுபிடிக்கலாம். அது m1. அடுத்து எஸ்ங்கிற லைனோட ஸ்லோப் கண்டுபிடிக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு m2. அப்போது பர்பண்டிகுலர் அப்படின்னாவே நமக்கு என்ன அர்த்தம்? இந்த ரெண்டு லைனோட மல்டிப்ளிகேஷன் பார்க்குறப்ப நமக்கு என்ன கிடைக்கணும்னா -1 அப்படின்னு கிடைக்கணும். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு ஆறுங்கிற லைனுக்கு பாயிண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? -2,2, 5,8ன்னு கொடுத்துருக்காங்களா கண்ணே. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாவே ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? m = y2 - y1/x2 - x1. ஆமாவா கண்ணே? அப்போ த ஸ்லோப் ஆஃப் த லைன் ஆர் இஸ், அப்போ ஆரோட பாயிண்ட் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் x1 y1, செகண்ட் பாயிண்ட் x2 y2. ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணுறப்போ நமக்கு 8 - 2 / 5 -. ஓகேவா? 8 - 2 6, -, ப்ளஸ் ஆயிரும். ஸோ 5 + 2 நமக்கு என்னென்னா 7. ஓகே. அடுத்து எஸ்ங்கிற லைனோட ஸ்லோப் கண்டுபிடிக்கலாம். அதாவது ஸ்லோப் ஆஃப் லைன் எஸ். ஸோ எஸ்ங்கிற லைனுக்கு பாயிண்ட்ஸ் என்ன? 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. x1 y1, x2 y2 கொடுத்துருக்காங்களா. ஸோ அதில் ஃபார்முலா நான் அப்ளை பண்ணுறப்போ y2 - y1னா 0 - 7, x2 - x1ங்கிறப்போ -2 -8. ஓகேவா? அப்போ இது -7க்குன்னு -, ப்ளஸ் ஆயிரும். அப்போ -7 / 8 - 2 6. ஓகே. இப்போ m1 ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். m2 நமக்கு கேட்டிருக்கிறது என்ன? பர்பண்டிகுலரான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறேன். m1 × m2 = 6/7 m1ஓட வேல்யூ இன்ட்டு m2ஓட வேல்யூ -7/6. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 6 6 கேன்சல் ஆயிரும். 7 7 கேன்சல் ஆயிடுச்சுன்னா -1 ஆக்கண்ணே. ஸோ த லைன் ஆர் இஸ் பர்பண்டிகுலர் டு லைன் எஸ். ஓகேவா கண்ணு? சரி, நெக்ஸ்ட்டு பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸாம்பிள் 5.11 பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஓகே கண்ணா. நெக்ஸ்ட்டு பாருக்கண்ணா எக்ஸாம்பிள் 5.11. The line P passes through the points 2, -2 and 12,4ன்னு கொடுத்துருக்காக்கண்ணே. அண்ட் த லைன் Q passes through the point 6, -2 and 12, அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. 12,2 is P parallel to Q. இப்போ லாஸ்ட் கொஸ்டினில் என்ன கண்ணு கேட்டாங்க? R is perpendicular to S ஆன்னு கேட்டிருந்தாங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? m1 m2 கண்டுபிடிச்சிட்டு அது ரெண்டோட மல்டிப்ளிகேஷன் -1ன்னு வருதான்னு செக் பண்ணோங்களா. இப்போ பேரலல்னா என்ன கண்டிஷன்? ரெண்டு லைனோட ஸ்லோப்பு ஈக்குவலாக வரணும். அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் P-யோட ஸ்லோப் கண்டுபிடிக்கிறோக்கண்ணு 2 பாயிண்ட்ஸ் கொடுத்தா ஸ்லோப்புக்கு ஃபார்முலா y2 - y1/x2 - x1. ஃபஸ்ட்டு ஸ்லோப் ஆஃப் த லைன் P.
அப்போது பிங்கிற பாயிண்ட்ஸ் நான் 2 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டேன் பிங்கிற லைன் செக்மெண்ட்டுக்கு. ஸோ இது x1 y1 இது x2 y2 ஃபார்முலா அப்ளை பண்ணுறப்போ 4 மைனஸ் ஆஃப் -2 டிவைடட் பை 12 -3 ஓகேவா. மைனஸ் ஆஃப் மைனஸ் என்ன ஆயிரும் ப்ளஸ் ஆயிரும். ஸோ 4 + 2 நமக்கு என்ன கிடைக்கும் 6. 12 - 3 என்ன கண்ணு வரும் 9. ஸோ இதை டிவைட் பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும் 2/3 ஓகேவா. அதே மாதிரி இந்த ஸ்லோப் ஆஃப் த லைன் Q லைனுங்கிற பாயிண்ட் என்ன இருக்குது 6, -2 12, 2 இருக்கா கண்ணு. ஓகே இப்போ இது y2 - y1 போடுறப்போ 2 மைனஸ் ஆஃப் -2 12 - 6 மைனஸ் ஆஃப் மைனஸ் என்ன ஆயிரும் ப்ளஸ் ஆயிரும். அப்போ 2 + 2 4 12 - 6 என்ன கிடைக்கும் 6 கிடைக்கும். இதை டிவைட் பண்ணிங்கன்னா 2/3 ஓகேவா. இப்போ m1ஓட ஸ்லோப் பாருங்கள் 2/3 m2ங்கிறது என்ன இருக்குது 2/3. அப்போ 2 ஈக்குவலாக இருக்குன்னா அது லைன் P இஸ் parallel to Q கண்ணு. ஓகே.